புதுயுகம் மற்றும் தேனி நியூரோ ஹாஸ்பிட்டல் இணைந்து வழங்கும் தேனி மாரத்தான் 2026 கோ பிரசன்டர் பை அவதார் பெட்ரோ தேனி. நாள் மே 10, 2026. இடம் SDAT விளையாட்டு மைதானம் தேனி. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சம்மர்ல வரக்கூடிய சர்ம பிரச்சனைகள். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நமக்கு இப்போது ட்ரெஸ் போட்டிருக்கோம், அதோடைய அந்த ஃபோல்டிங் ஏரியாஸ்லலாம் பார்த்திங்கன்னா வேர்வை அதிகமாகவே இருக்கும். அது நாளடைவில் நமக்கு அப்படியே கருப்பு கலரில் பேட்ச் ஆகும், கலர் மாறும், அரிப்பு அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபங்கல் இன்ஃபெக்ஷனும் இல்லை அங்கங்கே அந்த ப்ரிக்கிங் ஹீட்டுனால நமக்கு கையெல்லாம் காலெல்லாம் செவன்னு ரேஷஸாக வரக்கூடியதோ, இல்லை சில நேரத்தில் நமக்கு இந்த மாதிரி சிக்கன் பாக்ஸ் அந்த மாதிரி சர்ம பிரச்சனைகளும். இதை ஹீட்டை நம்ம சர்மத்தை எப்படி பாதுகாக்கிறது, நம்ம என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும். நம்ம லாஸ்ட் வீடியோவிலே சம்மருக்கான விஷயங்கள் என்னென்னு பார்த்தோம். நீர் சத்து ஜாஸ்தி எடுக்கிறது ரொம்ப அவசியம். அதில் நீர் ஆகாரங்கள் நிறைய சாப்பிடணும். இந்த மாதிரி சர்ம பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நீர் ஆகாரங்க. நைட்டு வடித்த சாதத்தில் நம்ம தண்ணியை ஊற்றிட்டு காலையில் அந்த சாதத்தை நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் அந்த தண்ணியோட மோரையும் கலந்து காலையில் அந்த நீராகாரம் நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா, இது நம்மளுடைய கட்டுடைய ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுது. அது கூட நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்து சாப்பிடும் போது அது ப்ரீபயோட்டிக். ஸோ ப்ரீபயோட்டிக், ப்ரோபயோட்டிக் இது ரெண்டுமே கட்டை நல்லா பாதுகாக்கும், சம்மர் ஹீட்டையும் குறைக்கும், நல்ல ஜீரண சக்தியை அதிகமாக்கும், மோஷன் பிரச்சனைகள்லாம் இருக்காது, சுகரை கண்ட்ரோலில் வச்சுருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த சர்ம பிரச்சனைகள் எதுவுமே வராமல் தடுக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கற்றாழை. இந்த கற்றாழையை அந்த ஜெல் எடுத்து மேலே ஒரு மஞ்சள் கலரில் ஒரு படிவம் இருக்கும், அதை கொஞ்சம் தண்ணியில் வாஷ் பண்ணிவிடுங்க. அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டாலும் சரி, மிக்சியில் அடித்தாலும் சரி. ஒரு டம்ளர் தேங்காய் பாலில் கொஞ்சம் பனக்கல்கண்டு, ஏலக்காய் போட்டு இதை நம்ம கீராக குடிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம மோரில் கலந்து நம்ம இந்த மாதிரி பெருங்காயம், இஞ்சி எல்லாம் போட்டு குடிக்கும் போது இது நம்மளுடைய டைஜஸ்டிவ் என்சைம்ஸையும் அந்த டைஜஸ்டிவ் ஜூஸஸ்ன்னு சொல்லக்கூடியதை எல்லாத்தையும் அதிகரிக்கிறதுனால நமக்கு ஜீரணத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்மளுடைய வயிறை நல்லா மெயின்டைன் பண்ணும். அதுவே நம்மளுடைய சர்மத்தை நல்லா பொலிவாக வச்சிருக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான விஷயம். எப்போவுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இயற்கை மருத்துவத்தில் நம்மளுடைய வயிறு, அதாவது குடல் சுத்தமாக இல்லை அப்படின்னா அது நம்மளுடைய சர்மத்தில் தான் பிரதிபலிக்கும். அது இந்த ரிஃப்ளெக்ஸ் ஆர்கன் சொல்லுவோம். ஸோ இப்போது நம்மளுடைய குடல் நமக்கு அசுத்தமாக இருக்குது, அதே நேரத்தில் அந்த டாக்ஸின்ஸ் எல்லாமே நம்மளுடைய ரத்தத்தில் கலந்து அது நம்மளுடைய பிளட்டை இம்ப்யூர் பண்ணுறது மூலயமா தான் நமக்கு இந்த மாதிரி சர்ம பிரச்சனைகளே ஏற்படுது. ஸோ இதை நம்ம குடல் சுத்தம் ரொம்பவே முக்கியம். அதுக்கு நம்ம இந்த மாதிரி மோர், இளநீர், பதநீர், நன்னாரி சர்பத்து, ஸோ இது எல்லாமே நம்ம பழச்சாறுகள். அதுவும் இந்த கிளைமேட்டில் பார்த்திங்கன்னா தர்பூசணி அவ்வளோ நல்லது. இந்த தர்பூசணியாகவும் நம்ம சாப்பிட்லாம், அதை ஜூஸாகவும் நம்ம குடிக்கலாம். இதில் நிறைய கரையும் தன்மை, கரையா தன்மை, நார் சத்து இருக்குது. இதில் 92% நமக்கு பார்த்திங்க அப்படின்னாக்கா நீர் சத்து நமக்கு நிறையவே இருக்குது. ஸோ இது நல்ல டயூரிட்டிக் எஃபெக்டையும் ஏற்படுத்துது. நமக்கு சர்மம் பிளாக் ஆகாமல் நம்ம சர்மம் மூலயமா, நமக்கு வேர்வை மூலயமா அந்த கழிவுகளை வெளியே தள்ளி சர்மத்தை நல்லா பொலிவாக வச்சிருக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். வெறும் தர்பூசணி மட்டும் இல்லைங்க, முலாம்பழத்தோடைய சாறு எடுத்துக்கலாம், சாத்துக்குடி, ஆரஞ்சு, பெரிய நெல்லிக்காய், இந்த மாதிரி பழங்களுடைய சாறுகள், பழங்களும் நம்ம நிறைய இந்த நேரத்தில் நம்ம சாப்பிட்றது இது நம்மளுடைய சர்மத்தை நல்லா பொலிவாக வச்சிருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த சர்மம் இஷ்யூஸ் எல்லாம் இருக்குன்னா உங்களுக்கு நான் சொல்கிற இந்த டிப்ஸை நீங்கள் சர்மத்தில் போட்டிங்க அப்படின்னா அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷனாக இருந்தாலும் சரி, ப்ரிக்கிங் ஹீட்டாக இருந்தாலும் சரி, ரொம்ப அருமையாக அது ஒரு 3-4 டேஸ்லேயே அதுவே சரியாயிடும். மஞ்சள் இருக்குல்ல, கிழங்கு மஞ்சள், அதை நல்லா காய வச்சு அதை பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு கைப்பிடி வேப்ப இலை, அப்புறம் குப்பைமேனி அதுவும் ஒரு கைப்பிடி எடுத்துக்கலாம், மருதாணி ஒரு கைப்பிடி, அதே மாதிரி கற்றாழையோடைய அந்த ஃப்ரெஷ்ஷான அந்த ஜெல் எடுத்து இதை நல்லா நம்ம பேஸ்ட்டாக தண்ணியை விட்டு நல்லா பேஸ்ட் ஆக்கிடுங்க. ஸோ உங்களுக்கு எங்கெல்லாம் அந்த மாதிரி சர்மத்தில் அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷனோ இல்லை அந்த மார்க்ஸோ இல்லை ரேஷஸோ இருக்கோ அந்த இடத்துல நம்ம இதை அப்ளை பண்ணி 1 மணி நேரம் கழித்து இதை நீங்கள் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா
அது உங்களுக்கு ஒரு 3-4 டேஸ்லேயே அது ஈஸியாக செட்டில் ஆகிடும். அதே நேரத்தில் குடல் சுத்தம் ரொம்பவே முக்கியம். ஸோ சருமம் நல்லா இருக்கணும்னா இன்டர்னல் க்ளீனாக இருக்கணும், டீடாக்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறி தான் நம்மளுடைய சரும பிரச்சனையே. இன்னும் இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷனோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.